ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா, திருப்பூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் இந்த பதிவை அவங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். திருப்பூரில் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, பிரிண்டிங், நிட்டிங், டையிங் அந்த மாதிரி தொழில் சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கடைகணியை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தொழில் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தோட வாழ்வாரும் நல்லா இருக்கும். இப்போ திருப்பூர்ல எல்லா தொழிலும் மந்தமா இருக்குது. ஆனா இந்தியாவில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய வருமானம் எச்சாயிட்டு இருக்குது. பெர் கேபிட்டா அப்படிங்கிற ஒவ்வொருத்தருடைய வருமானம் எச்சாகுது அப்படின்னா நம்மளுடைய தொழில் வளரதான் செய்யணும். அதுக்கு நம்ம தானே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கான முக்கியமான பதிவு தான் இது. நம்ம காதர் அவரெல்லாம் தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னர் வேற எப்படி வந்துச்சு, எல்லாரும் ஹேபிட் ஆயிடுச்சு. உள்ள ட்ரெஸ் போடும்போது உள்ள வேர்வையை உறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னர் வேர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம், நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 12 மாசத்துல 2 மாசம் நமக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. எது? ஏப்ரல் அண்ட் மே. அந்த 2 மாசமே நம்மளுடைய யூசேஜ் அதிகமானா, காட்டன் டிஷர்ட்ஸ் யூசேஜ் அதிகமானா நம்மளுடைய தொழில் வளருமா இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு யுக்தியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்கான யுக்தி தான் இந்த பதிவு. இதை மறக்காம எல்லாரும் தீவிரமா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய தொழிலை வளர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூசேஜை அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த காட்டன் மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பயனுள்ள விஷயமா இருக்குது. அதனால நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தலாம். ஏப்ரல் அண்ட் மே சும்மா வெயில் வெளுத்து வாங்குற சீசன். அந்த டைம்ல 100% காட்டன் பனியன் கிளாத் போட்டா எவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கு அப்படிங்கறது நம்ம தான் கொண்டு போய் மக்கள் மனசுல சேர்த்தணும். 140 கோடி இருக்கிற இந்தியாவில் ஏன் நம்மளால ஒரு புது மார்க்கெட்டும் இல்லை, அவங்க மைண்ட் செட்டை மாற்றணும். ஓகே, காட்டன் தான் போடணுங்கிற மைண்ட் செட்டை மாற்றினாவே நம்மளோட பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் கொண்டு வந்துடலாம். இப்படி அந்த காட்டன் தான் போடணும் நம்ம க்ரோத் கொண்டு வந்துட்டோம்னா, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட், ஃபார்மல் வேர்ஸ், அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுடைய கேட்டகரியை எச் பண்ண முடியும். ஒருத்தர் ஹை எண்டுக்கு பண்ணலாம், ஒருத்தர் மிடில் எண்டுக்கு பண்ணலாம். நிறைய செக்டர்ஸ் இருக்கனால நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் நல்லா கொண்டு வரலாம். நமக்கு இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறதே டிஷர்ட்டை நம்ம சம்மரில் போடணும் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த காலத்தில் அச்சய திதி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தங்கத்துடைய வியாபாரம் இன்னைக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். தினம் நம்ம தங்க வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அச்சய திதி அன்னைக்கு எச்சா வியாபாரம் ஆகுது. அதே போல நம்ம திருப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வேஷ்டி தினம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால என்னாச்சு, அந்த வாரம் ஃபுல்லா வேஷ்டி வித்துது. அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்டோரி தேவைப்படுது. மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய டிஷர்ட்ஸ் விற்கிறதுக்கு 2 மாசம் ஏப்ரல் அண்ட் மே விற்கிறதுக்கு நம்ம தான் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். அதுக்கான பதிவு தான் இதுங்க. அதே போல அந்த காலத்துல நம்ம நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, மார்கழி மாசம் காலையில போறது, அப்படி ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு இதிகாசம், ஒரு வரலாறு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் எந்த விஷயத்துக்குமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி தேவைப்படுது. அந்த ஸ்டோரி தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்காக நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது தான் ஒரு புது யுக்தி ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். லக்கிலி நம்ம காதர் பாய் அவர் தான் நமக்கு இன்னர் வேர் பனியனை திருப்பூர் கொண்டு வந்தவர். அவருடைய பிறந்த நாள் மே 5. ஸோ அது ஒரு சம்மராக இருக்கு. அல்லது நம்ம குமரன், திருப்பூர் குமரன், அவருடைய பிறந்த நாள் பார்த்தா அக்டோபர், ஜனவரி அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பிஸ்னஸை எச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. அது மாதிரி கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோடைய யூசேஜ் அதிகமாகும். எஸ், நம்ம இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. திருப்பூர் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுறது மராத்தான் ரேஸ் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது நம்ம இது வரைக்கும் நிறைய மராத்தான் ரேஸ் திருப்பூரில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலிமா நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கம்பெனிஸில் ரெகுலராக வீக்லி சாட்டர்டே அது டிஷர்ட் வாரமாகவே இருக்கட்டுமே. ஏன் நம்ம வெளியூர் மக்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்மளுடைய கம்பெனிஸ் எல்லாருமே சனிக்கிழமையான எல்லாரும் காலர் ஷர்ட்ஸ் ஆர் ஈவன் கேஷுவல் வேர் எதாக இருந்தாலும் சரி காட்டன் டிஷர்ட் போட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வரலாம். அதை நம்ம கொண்டு வரும்போது அதை நம்ம என்ன பண்ணலாம்னா சோசியல் மீடியாலையும் நம்ம அதை கொண்டு வரலாம், டிவி சேனல்லையும் கொண்டு வரலாம். பாருங்க, இன்னைக்கு திருப்பூரில் எல்லாரும் டிஷர்ட், எங்கே பார்த்தாலும் திருப்பூரில் டிஷர்ட் தான் போட்டுருந்தாங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம என்னுடைய ஃப்ரெண்டு தாமு கூட பேசும்போது சொன்னார், ஏங்க நம்ம யூனிஃபார்ம் அவ்வளோ கொண்டு வரலாம். கரெக்ட், நம்ம எல்லா கம்பெனிலையும் நம்ம அவங்கவுங்களுக்கு யூனிஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அது ஓவன் ஷர்ட்ஸ்க்கு நம்ம போகணும்? நம்ம திருப்பூர் இருக்கிறோம், நம்மளே யூனிஃபார்ம் கல்ச்சர் கொண்டு வரணும். அது 100% காட்டன் போலோ ஷர்ட்ஸ் ஆர் ரவுண்ட் நெக் கேஷுவல் வேர் ஏதோ ஒன்று நம்ம டிஷர்ட்ஸை நம்ம யூனிஃபார்மாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். யூனிஃபார்ம் டெய்லி போனாலும் சரி, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம ஸ்டெப் எடுத்து நம்மளுடைய
டிஷர்ட்டுடைய அவேர்னஸ், யூசேஜ், அதோடைய அட்வான்டேஜஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செயல் நம்ம செய்ய வேண்டியது கட்டாயத்தில் நம்ம. ஆமாங்க, இந்த விஷயம் வெறும் ஐடியாவாக தான் இருக்குங்க. இந்த ஐடியா செயல்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாத்துடைய ஐடியா இன்புட் வரும். எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து புது யுக்தியை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிரபலப்படுத்துறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பிராண்ட் ஓனர்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி பெரிய பிராண்ட் ஓனர்ஸ் போகும், அதே மாதிரி நல்ல கவர்மெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் போகும், அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அவங்க அந்த தலைவர்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் நம்ம திருப்பூர் மக்களுக்கு இது ஒரு இந்த ஏதோ ஒரு நன்மையை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பூரும் வளரும், தமிழ்நாடும் வளரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் மறக்காமல் இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.